தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2021. இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதங்களின் புத்தகம் 71ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும்போது நாம் அழிந்து போக மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் வேத வசன தியானத்தின் தலைப்பு புதுமை அல்லது ஆச்சரியம் என்பதே. இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரே தனக்கு பெலனாகவும் நிரந்தரமான அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். தான் அநேக கஷ்டங்களை அனுபவிப்பதாக புலம்பும் இந்த சங்கீதக்காரர் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிலும் நாம் வாசித்த 7ஆம் வசனத்தில் தனக்கு நேரிட்ட துன்பங்கள், தனக்கு சம்பவித்த கஷ்டங்கள், தான் கடந்து செல்லும் பயங்கரமான சூழ்நிலைகளை பார்க்கும் பலருக்கும் தான் ஒரு புதுமையாக, ஒரு ஆச்சரியமாக காணப்படுகிறேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும், நாம் சந்திக்கும் பயங்கரமான பிரச்சனைகளையும் பார்க்கும் மற்றவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இவர்கள் எப்படி இதையெல்லாம் சகித்து கொண்டு இருக்கிறார்கள், இதையெல்லாம் இவர்கள் எப்படி கடந்து செல்வார்கள், இந்த கஷ்டங்களிலிருந்து இவர்களை காப்பாற்றுகிறவர் யார் என்று சொல்லி நம்மை பார்த்து அவர்கள் ஆச்சரியமாக, ஒரு புதுமையைப் போல அவர் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு நேரிடும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு நேர்ந்திருந்தால் அவர்கள் அழிந்தே போயிருப்பார்கள். ஆனால் நமக்கோ கர்த்தர் துணையாக நின்றார். அவரே ஒரு பலத்த அடைக்கலமாக இருந்து நம்மை இதுவரையிலும் காத்து நடத்தி நம்மை காப்பாற்றினார். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை இதுவரையிலும் பாதுகாத்து இருக்கிறாரே, நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இனியும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நமக்கு எத்தனை பெரிய கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், வியாதிகள் என்ன வந்தாலும், என்ன நேரிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாக, அடைக்கலமாக, கேடகமாக, நம்மை பாதுகாக்கும் அரணாக அவர் இருந்து நம்மை காப்பாற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஆச்சரியமாக, புதுமையாக நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை காப்பாற்றி, எங்களை உயர்த்தி, அநேகருக்கு முன்பாக எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.